வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் விளாத்திவிளை சீமன் நாராயணசுவாமி திருக்கோயிலில் 194வது ஐயா வைகுண்டர் அவதார தின விழா அன்று உச்சி படிப்பு, மதியம் சிறப்பு வழிபாடு, அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஐயாவின் அவதார திருநாளில் பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஐயா வைகுண்டரின் அருளாசி பெற்றனர். ஐயா வைகுண்டரின் 194வது அவதார தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஐயா வைகுண்டரனுடைய போதனைகளை பின்பற்றக்கூடிய பக்தர்கள் மிக உற்சாகமாக, சிறப்பாக, மகிழ்ச்சியாக ஐயா வைகுண்டரின் பிறந்த தினத்தை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று எங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ நாராயணசுவாமி திருக்கோயிலில் ஐயா வைகுண்டரின் அவதார தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உச்சிப்படிப்பு, உகப்படிப்பு சிறப்பாக நடைபெற்றது. இதிலே ஏராளமான தாய்மார்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு தரிசனம் செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. ஐயா வைகுண்டர் தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே நாம் சேவை மனப்பான்மையோடு ஐயாவினுடைய போதனைகளை பின்பற்றக்கூடியவர்கள் செயல்பட வேண்டும். சுவாமி விவேகானந்தரை போல் விவேகானந்தரும் சேவையே சிறந்தது என தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதுபோல ஐயா வைகுண்டரும் அறிவுறுத்தியிருக்கிறார். இன்னும் ஐயா வைகுண்டருடைய அவதாரமே பகவான் அதர்மம் எங்கெல்லாம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் நான் என்னை அவதரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஆங்கிலேய கிறிஸ்தவர்களுடைய தூண்டுதலின் பேரில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் இங்கே பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மீது கொடுமைப்படுத்தினார்கள், கொடுமையான வரிகளை சுமத்தினார்கள். அந்த காலகட்டத்திலே வைகுண்டர் அவதாரம் எடுத்து அவர்களிடமிருந்து மக்களை பாதுகாத்ததாக வரலாறு.
அப்போது மக்களுக்காக போதித்த போதனைகள் அகில திரட்டு அம்மானையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய போதனைகளை அனைவரும் பின்பற்றி அவர் காட்டிய பாதையிலே தர்மத்திற்காக அனைவரும் வாழ வேண்டும், தர்மம் வெற்றி பெற வேண்டும், அதர்மம் எந்த இடத்திலும் தலை தூக்காமல் அதர்மத்திற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற மனநிலையோடு ஒவ்வொருவரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த வருகின்ற காலகட்டங்களில் அதர்மத்திற்கு எதிராக ஐயா வைகுண்டர் எப்படி குரல் கொடுத்தாரோ அதுபோல மக்களும் மக்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற அத்தனை செயல்களுக்கும் குரல் கொடுக்க வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும், தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537